ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் விஷயம். நம்ம கேரளில் ஃபோர்டு ஆஸ்பேர் கார் வந்திருக்கு. ஸோ அந்த கார் வந்து ஒன் சைடு வந்து டேமேஜ் இருக்குது. ஸோ அது என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன வீடியோ கிளிக் பண்ணுறேன், அதை பாருங்கள். அண்ட் நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ அந்த காரோட கண்டிஷன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து டிங்கர், மெக்கானிக், பெயிண்டிங் ஒர்க் இது மூணுமே இருக்குது. ஸோ அந்த காரோட கண்டிஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மெக்கானிக் ஒர்க்கில் இருக்குது. ஸோ இந்த மெக்கானிக் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிங்கர் ஒர்க், சேஸ் அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேஸில் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஸோ அதுவும் ரெடி பண்ணணும். அதனால அந்த இன்ஜினெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இன்ஜின் ரூம் நெக்ஸ்ட் இந்த டிங்கர் ஒர்க் வரும். ஸோ அந்த டிங்கர் ஒர்க்கில் அது எந்தெந்த பீஸ் போயிருக்கோ அது அவங்க பார்த்துட்டு அது டிங்கர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் வரும். ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க்கில் என்னென்ன எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்க, மற்றது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அண்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஸோ பார்த்து நிதானமாக சேஃபாக காரை ஓட்டுங்க. ஸோ இந்த காரை வந்து நம்ம ஃபுல் பெயிண்டிங்காக பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு ஆப்ஷன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிங்கர் ஒர்க்கில் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாற்றினதில் இப்போ கொஞ்சம் பேஸ்ட் ஒர்க்லாம் பார்த்து அது லெவல் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த டிங்கர் ஒர்க்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்டு லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஃப்ரேம் ஒன்று மாற்றிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் துரு பிடிச்சிருக்கோ, டென்ட் இருக்கோ, ஸோ அதெல்லாம் இப்போ டிங்கர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போது பேஸ்ட் ஒர்க் இருக்குது இந்த காரில். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அண்ட் காரை வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு இந்த பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த காரில் எங்கெங்கெல்லாம் டென்ட்டு அண்ட் டிங்கர் ஒர்க் எங்கெங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து டல் பண்ணணும், இந்த மிஷினில் வந்து டல் பண்ணணும். பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்டு எங்கே பாருங்கள், டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ கார் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். அண்ட் காரில் அங்கங்கே சின்ன சின்னதாக டென்ட் இருந்துச்சு. அதேமாதிரி துரு பிடிச்சி அந்த பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் கிரைனிங் பிடிச்சிட்டோம். அண்ட் டாப்லேயும் ஒரு இடத்துல இருந்துச்சு, அதுவும் கிரைனிங் பிடிச்சிட்டோம். ஸோ இந்த போஸ்ட்டு தான் கொஞ்சம் இந்த டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா அந்த லெஃப்ட் சைடு தான் அடிபட்டுருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த பேஸ்ட் ஒர்க் இது. ஸோ இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மெயின் வந்து இந்த டென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம நீட்டாக செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ்ட் ஒர்க் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த மாதிரி பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பம்பர்லாம் பேஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் காரை வந்து டல் பண்ணணும் இப்போது. அண்ட் மிஷினில் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் டல் பண்ணணும். அண்ட் மிஷினில் டல் பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி தண்ணியில் டல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மிஷினில் நம்ம டல் பண்ணது வந்து ஒரு சில இடத்துல தான் போகும். ஸோ இந்த மாதிரி டல் பண்ணணுனாக்கா ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் நான் பேஸ்ட் வச்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்னதாக பிசுறுங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கையில் டல் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த பிசுரெல்லாம் டல் ஆகிடும். அண்ட் இப்போ இந்த காரை வந்து ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணணும் காரு. அண்ட் காரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ காரில் எங்கெங்கெல்லாம் டென்ட் இருக்குன்னுட்டு. ஸோ இந்த போஸ்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து இருங்க, டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். அண்ட் அந்த இடத்துல ஒரு அண்டு கீழே அண்ட் இந்த போஸ்ட்டு இந்த பாதி போஸ்ட்டு மாற்றிருக்கோம். அண்ட் டாப்பில் டென்ட்டுங்க இருந்துச்சு, அதுவும் செக் பண்ணி பேஸ்ட்டு வச்சுட்டோம். அண்ட் இப்போ இந்த டிக்கிலெலாம் அங்கங்கே ஒரு 2-3 இடத்துல இருந்துச்சு, அதுவும் செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பம்பரும் டல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ காரை வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ இந்த மாதிரி மாஸ்க் பண்ணியிருக்கோம், நியூஸ் பேப்பர் வச்சு மாஸ்க் பண்ணிட்டோம். அண்ட் கார் சுற்றியும் காமிக்கிறோம் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் டல் பண்ணியிருக்கோம். காரோட இந்த ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரோட ஃப்ரண்ட்டு பம்பர் புதுசு. அண்ட் இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்காக மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 2K ப்ரைமர்னுவோம், அதுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஹார்ட்னர். ஸோ இந்த ஹார்ட்னர் எதுக்குன்னா ஸோ இந்த 2K ப்ரைமர் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அண்ட் இந்த ஹார்ட்னர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இந்த ப்ரைமர் கோட்டிங் இருங்க. இந்த ஹார்ட்னர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஹார்ட்னர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ரைமர் வந்து கொஞ்சம் திக்காக அண்ட் இந்த டக்குன்னு ட்ரை ஆகும். அண்ட் இது வந்து பிளாஸ்டிக் ப்ரைமருங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் எதுக்குன்னா ஸோ இப்போ நான் உங்களுக்கு பம்பர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இருங்க காமிக்கிறேன். அண்ட் இதுதான் இந்த பம்பர், புது பீஸ் இது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் பீஸுங்க வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ப்ரைமர்னு இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த கோட்டு. அண்ட் இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது அப்புறம் ப்ரைமர் கோட் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரைமர் அடித்தோன்னா ஸோ அதில் வந்து
பெயிண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இருக்காது. ஸோ நம்ம ஏதாவது லைட்டாக ஒரு காற்று பிடிச்சாலுமே அந்த ப்ரைமர்லேருந்து அந்த பெயிண்ட் அப்படியே உறிஞ்சிரும். ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரைமர் கோட்டிங் இது. அண்ட் இந்த காரோட ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் டிங்கர் ஒர்க்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிங்கர் ஒர்க்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் இந்த மெக்கானிக் ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் காரில் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனல் புதுசாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கார் வந்து இப்போ ப்ரைமர் கோட்டிங் ஆகின்னு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்பாட் பார்த்தோமோ அதெல்லாம் கவர் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோட்டில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. அண்ட் இப்போ காரை வந்து ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங்கில் கவர் ஆகிருக்கு. அண்ட் நான் நெக்ஸ்ட் இந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பாட்டெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஸ்பாட்னால் இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது செக் பண்ணணும். ஸோ இருங்க வெயிட் பண்ணுங்கள், இது என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காரை வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் இப்போ காரை வந்து டல் பண்ணணும். ஸோ ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் கார் டல் பண்ணணும். கார் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பாட் ஏதாவது இருந்துச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டை வந்து டல் பண்ணி விட்டுணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பாட் இருந்துச்சு, அதை செக் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து கார் டல் பண்ணும் இல்லையா, ஸோ அங்கங்கே அழுக்கு இருந்துச்சு. அதனால இப்போ நம்ம காரை வந்து கழுவினுக்கிறோம். அண்ட் இந்த கழுவி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங்காக கார் வந்து ஃபுல்லாக மாஸ்க் பண்ணணும். ஸோ இந்த கார் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக பெயிண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரை வந்து இப்போ நம்ம பெயிண்டிங்காக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது காரோட கலர் இது. அண்ட் இப்போ கார் வந்து பெயிண்ட் பூத்தில் இருக்குது. ஸோ இது வந்து காருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பூத்துங்க இது. அண்ட் இந்த பூத்தில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும், ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அண்ட் எந்த ஒரு டஸ்ட்டும் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த சைடெல்லாம் பெயிண்ட் பண்ணணும். காரோட கலர் வந்து ஒயிட்டு. ஸோ நம்ம இந்த காரை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல பெயிண்ட் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரைமருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள் பெயிண்ட்டோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ காரோட அவுட்லுக் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. இப்போ காரை சுற்றிடும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் என்ன அதுக்குள்ளே பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இந்த கார் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அண்ட் காரோட பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. இப்போது பம்பர் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பம்பர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க் இன்னொரு காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜில் இந்த காரோட ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க்கில் இருக்குது. ஸோ இந்த ஃபிட்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதும் பாருங்கள். அண்ட் காரில் இந்த சீட்டு, டோரோட பேடு, ஸோ இன்னும் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மேட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்கள். அண்ட் இந்த டோரோட பீடிங்கும் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னும் ஃபிட் பண்ண வேண்டியது பொருள் இன்னும் இருக்குது. ஸோ இருங்க, அந்த ஃபிட் பண்ணி முடிச்சதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பம்பரோட டைல் லேம்ப்பு, அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அண்ட் மெக்கானிக் ஒர்க் கார் செக் பண்ணி பார்த்ததில் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆயில் ஃபில்ட்ரு, ஆயிலெல்லாம் மாற்றணும். அண்ட் இப்போ ஆயில் ஃபில்ட்ரு கழட்டிட்டாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு ஆயில் ட்ரை பண்ணணும். அண்ட் இதுதான் அந்த ஆயில் ஃபில்ட்ரு. அண்ட் இப்போ ஆயில் வந்து ட்ரை பண்ணணும். ஆயில் செக் பண்ணி பார்த்ததில் ஃபுல்லாக ஆயில் வந்து பிளாக்கில் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஆயில் ஃபில்டரும் வந்துருச்சு. இப்போ வந்து ஆயில் டாப் அப் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல வந்து கூலண்ட் தண்ணி வந்து ட்ரை பண்ணும். ஸோ அந்த கூலண்ட் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு. கூலண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி தான் இருந்துச்சு. அண்ட் ஜென்ரல் சர்வீஸில் என்னென்ன எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே மெக்கானிக் ஒர்க் வந்தாவே ஸோ செக் பண்ணி தான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மெக்கானிக் ஒர்க்கில் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீலெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த காரில் சின்ன சின்னதாக ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அது இன்னும் முடியலை. அண்ட் காரில் இந்த பீடிங்கெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ காரோட சின்ன ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுங்க. அண்ட் சீட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் காரோட அவுட்லுக் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. அண்ட் டிங்கர், மெக்கானிக், பெயிண்டிங் ஒர்க் 3 ஒர்க்கும் முடிஞ்சதும் அண்ட் இப்போ காரோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம கேரேஜில் இந்த கார் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் மறக்காமல் சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நான் சொல்கிறத நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், காரோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நான் அந்த டவுட்டுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நம்ம கேரேஜில் ஒர்க் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சீட் பெல்ட்டெல்லாம் சேஃபாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.